ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து சண்டே விலாக் தான் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. சண்டேயில் நாங்கள் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறீங்க. இப்போ வந்து டைம் வந்து ஒரு 1 o'clock இருக்கும். நான் இப்போ தான் எழுஞ்செல்லாம் சொல்ல மாட்டேன். காலைல எழுஞ்சி சாப்பிட்டு இப்போ வந்து பாட்டி வீட்டுக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து நாங்கள் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றது தான் வந்து நீங்கள் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து என்னென்ன ஸ்பெஷல் நம்ம இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பாருங்க தோட்டம் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. நான் வந்து இன்றைக்கே முடிஞ்சால் வந்து தோட்டத்தை வந்து சுற்றி காட்டுறேன். இப்போ வாங்க நம்ம என்னென்ன ஸ்பெஷல் வந்து காட்டலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்து 65 தான் இருக்குது. 65 வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து யாரும் தெரியும், நம்ம தம்பி தான். 65 அடுத்து வந்து ஒரு சைடு வந்து பிரியாணி ரெடி ஆகிட்டுருக்கு. பாருங்க, சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65 தான். ஒன்றும் சைடில் வந்து மட்டன் கிரேவி இருக்குது, அதையும் நான் காட்டுறேன். மட்டன் கிரேவி வந்து காலையிலே வந்து குழம்புக்கு ஊர்லேயே வச்சு சாப்பிட்டோம். இங்கேயும் வந்து பாட்டி எடுத்து செஞ்சுருக்காங்க. பாருங்கள், நான் வந்து எடுத்து காட்டுறேன். இதை பாருங்கள், மட்டன் கிரேவி. ஸோ இதான் வந்து நம்ம வீட்டு ஸ்பெஷல். முட்டையும் வந்து ஒரு சைடு வேகுது. நான் ஃபுல்லாக எப்படி எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு நான் என்னென்ன ஸ்பெஷல் அப்படி காட்டுறேன். இப்போ வந்து நம்ம பிரியாணிக்கு என்னென்னலாம் சேர்த்துருக்கோம் அப்படின்னு வந்து பார்க்கலாம் வாங்க. இந்த பாருங்கள், பிரியாணியில் வந்து சிக்கன் பீஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம எடுத்தோடனே எண்ணெய் சேர்த்துருக்கோம். அடுத்து வந்து நெய் சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறமா வந்து பட்டை, லவங்கம் அதெல்லாம் போட்டிருக்கோம். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கோம். அடுத்து வெங்காயம், தக்காளி போட்டிருக்கோம். அதை போட்டுட்டு கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிட்டு சிக்கன் வந்து போட்டுடணும். சிக்கன் போட்டு அதை நல்லா வதக்கிட்டு அது கூட வந்து நம்ம பிரியாணி மசாலா, ஆச்சி பிரியாணி மசாலா, இது நல்லாவே இருக்கும். நாங்கள் எப்போ பிரியாணி செஞ்சாலுமே வந்து நாங்கள் இதில் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். அதையும் வந்து சேர்த்துருக்கோம். ரொம்ப நம்ம குழம்பு மிளகா பொடியும் போட்டுக்கலாம். நம்ம காரமாக வேணும்னா நம்ம நிறையாவே சேர்த்துக்கலாம் காரம். அடுத்து புதினா போட்டு நல்லா வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். நம்மளுக்கு வந்து மட்டன் கிரேவி வந்து ரெசிபி வேணும் அப்படின்ட்டுனா நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் மட்டன் கிரேவி அப்படின்ட்டு வந்து டைப் பண்ணி போடுங்க. நான் வந்து உங்களுக்கு மட்டன் கிரேவி ரெசிபி வந்து சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன். அடுத்து நம்ம 65 என்ன நல்லா சேர்த்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு சிக்கன் தான் போடணும். அதுக்கப்புறமா வந்து எக்கு இருக்கு இல்லையா, அதை வந்து உடச்சி விட்ருக்காங்க. ஒரே ஒரு எக்கு போதும். நம்ம அதிகமாக இருந்துச்சுன்னா, சிக்கனோடைய குவான்டிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா அதில் அதிகமாக சேர்த்துக்கலாம். அடுத்து இதுக்கும் நம்ம வந்து ஆச்சி சிக்கன் மசாலா தான் வந்து சேர்த்துருக்கோம். 65 மசாலா வந்து சேர்த்துருக்கோம். எல்லா கடையிலுமே வந்து கிடைக்கும். இது வந்து 10 ரூபி தான். இந்த பாருங்கள், இது சேர்த்துருக்கோம். இது ஃபுல்லாக காலி ஆயிடுச்சு. இது இப்போ நம்ம டெஸ்டிங்கில் தான் போடணும். அதுக்கப்புறமா வந்து அரிசி மாவு இருக்குல்லையா, அது சேர்த்துருக்கோம். ரொவோண்டு உப்பு வந்து சேர்த்துருக்கோம். பெப்பர் வந்து ரொவோண்டா வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் வந்து 65 சேர்த்துருக்காங்க. முட்டை வந்து வேக வைக்கிறதுக்கு அப்படியே ரெடியாக இருக்குது. இது வந்து இப்போது ரெடி ஆனோடனே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து செஞ்சுருவோம். பாருங்கள், இதை வந்து நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம எவ்வளோ காரம் வேணுனாலும் சேர்த்துக்கலாம். காரம் நீங்கள் சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா காரம் வந்து சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து லைட்டாக காரம் வந்து சாப்பிடுங்க அப்படின்ட்டுனா நீங்கள் வந்து ரொம்பவுண்டா காரம் வந்து சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு வந்து சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. பிரியாணிக்கு வந்து கொஞ்சம் தேவையே என்னன்னா புதினா தான். நம்மளுக்கு புதினாவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும், அதாவது பிரியாணி மசாலாவும் இருந்ததுனா தான் பிரியாணிக்கு ஒரு டேஸ்ட்டே வரும். அந்த ஃப்ளேவரே அதான் வந்து எடுத்து கொடுக்கும். புதினா இல்லைன்னா பிரியாணி கிடையாது. அது பிரியாணி மசாலா கூட இல்லாத நம்ம வீட்டில் அரைச்சிக்கலாம். இருந்தாலும் புதினா இல்லாத நம்மளால் சாப்பிடவே முடியாது. எங்கள் வீட்டில் அப்படி தான். புதினா இல்லாத பிரியாணி செய்யணும்னா செய்யவே மாட்டோம். எங்கேயாச்சும் இருந்துச்சுன்னா போய் வாங்கிட்டு வந்து தான் செய்வோம். அது வதங்கி இருந்தாலும் வதங்கி இல்லைனாலும் வாங்கிட்டு வந்து தான் செய்வோம். இல்லைன்னா பிரியாணியே வேணான்ருவோம் வாங்குவாங்க எங்கள் வீட்டில்.
கொஞ்சம் வந்து போக பார்க்கலாம். அடுத்து வந்து நம்ம தயிர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நம்ம வந்து தயிர் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சம் நம்ம அப்படியே கிண்டி விட்டுடலாம். மட்டன் கிரேவி வந்து காலையிலே செஞ்சுட்டாங்க, அதனால தான் வந்து என்னால் அதை வீடியோ ஷூட் பண்ண முடியல. நீங்கள் வேணும்னா கேளுங்க, அதுக்கப்புறமா வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து அது ரெடி ஆகட்டும். நம்ம வந்து வெளில போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்க, இங்கே வந்தாலே ஒரு மாதிரி செம்மையாக இருக்கும், இயற்கையாக, அதாவது நேச்சராக இருக்கும். இந்த பாருங்க கோழிலாம் இருக்குது. இது வந்து கோழியோட கூண்டு தான் இது ரெண்டும். இங்கேயும் வந்து அது இருக்கு இல்லையா, அதுவும் வந்து கோழி கூடு தான். அதில் வந்து இப்போ எதுவும் இல்லை, சாத்தி இருக்குது. அது வந்து துணி துவைக்கிற கல். நம்மளுக்கு அப்போல்லாம் வந்து எல்லாருமே இந்த மாதிரி தான் துவைப்பாங்க. இப்போ தான் வந்து வாஷிங் மிஷின் வந்துருச்சு. சில பேர் வீட்டில் வந்து ஒரு மாதிரி கல் மாதிரி இருக்கும். நான் வந்து இந்த தோட்டத்தை ஃபுல்லாக இன்றைக்குள்ளே ஒரு வீடியோவாக எடுத்து அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் வந்து நேச்சர் அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நான் நல்லா டீட்டெயிலாக எடுத்து வந்து போடுறேன். அங்கெல்லாம் வந்து நான் ரொம்ப சுற்றி காட்டுறேன். இது வந்து எங்கள் பாட்டி வீடோட பின்வாசல். ஓகே, இப்போ வந்து அரிசி வந்து போட போகிறாங்க. நம்ம வந்து இப்போ அரிசி வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து அரிசி சேர்க்கும் போது அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்தா தான் வந்து பிரியாணி வந்து நல்லா வரும். இப்போ வந்து எவ்வளோ அரிசி சேர்த்துருக்காங்க அப்படின்னு கேட்கலாம். ஒரு கிளாஸ் அரிசிக்கு வந்து 2 கிளாஸ் தண்ணி சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து எவ்வளோ வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் குவான்டிட்டி கரெக்டாக பார்த்து வச்சா பிரியாணி வந்து உங்களுக்கு நல்லா கடையில் செய்கிற மாதிரியே வரும். இந்த பாருங்கள், இது வந்து 1 கிளாஸ் தண்ணி வந்து இப்போ ஊற்றியாச்சு. இப்போ வந்து 1 கிளாஸ் தண்ணி வந்து நம்ம வந்து ஊற்றிக்கலாம். எவ்வளோ நம்ம அரிசி எந்த கிளாஸில் ஊற வைக்கிறோமோ அந்த கிளாஸில் தான் நம்ம தண்ணி ஊற்றணும். அப்போ தான் வந்து கரெக்டாக வந்து இருக்கும். இப்போ வந்து இதை நல்லா கிண்டி விட்டுட்டு உப்பு இருக்கா அப்படின்ட்டு பார்த்துட்டு நம்ம வந்து இதை மூடி வச்சிடலாம். நீங்கள் வந்து உப்பு இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்க்க முடியாது. இப்போ வந்து நீங்கள் இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து உப்பு கரெக்டாகவே இருக்குது. நம்ம வந்து இப்போது இதை மூடி வச்சிடலாம். அடுத்து ஒரு 3 விசில் வந்தோடனே நம்ம வந்து பிரியாணியை வந்து ஓப்பன் பண்ணலாம். அதை பாருங்கள், அங்கே நிற்கிற ஒரு யாருக்கு தெரியுதா, என் தம்பி தான். அவன் வந்து இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கான்னா 65 அங்கே இருக்குது. இதை பாருங்கள், ஜூம் பண்ணி காட்டுறேன். அவருக்கு வந்து 65னா ரொம்ப பிடிச்சது. அவர் அப்படியே அந்த ஜூமில் அந்த நாக்கை மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. 65னா என் தம்பிக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால தான் வந்து தனியாக எடுத்துன்னு செய்யறதுக்கு முன்னாடியே அவர் தனியாக எடுத்துன்னு போய் வச்சிட்டாரு. அதோடைய ஃபுல் ஒர்க்கும் அவர் தான் வந்து பார்த்துட்ருக்காரு. கோழிலாம் வந்து எவ்வளோ அழகாக வந்து இருக்குன்ட்டு. என்னதான் சிட்டிக்கு போனாலும் நம்மளுக்கு வந்து கிராமத்து சைடில் தான், வில்லேஜ் சைடில் தான் நம்ம செம்மையாக இருக்கும் நேச்சர்லாம். இதை பாருங்கள், கோழிலாம் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இதுவும் எங்கள் பாட்டி வீட்டில் சொல்லவே வேணாம். நீங்கள் வந்து கமெண்ட்டில் 1 போட்டால் போதும், நான் வந்து உங்களுக்கு எங்கள் பாட்டி வீடை ஃபுல்லாகவே நான் வந்து சுற்றி காட்டுறேன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அங்கே வரைக்கும் இருக்குது. நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் போக காட்டிகிட்டே போகிறேன். இன்றைக்குள்ளே எப்படியாச்சும் வீடியோ எடுத்து நான் உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் வந்து எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருப்பேன். சென்னையில் இருக்கவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி பார்க்க முடியாது. நீங்கள் வந்து வீடியோவை பார்த்தாலே உங்களுக்கு வந்து ஒரு வில்லேஜுக்கு வந்த மாதிரி ஃபீல் வந்து நான் உங்களுக்கு கொடுப்பேன். நான் வந்து பாண்டிச்சேரி தான். எங்கள் பாட்டி வந்து இங்கே அதுக்கு பக்கத்தில் கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு கூட்ரோட் வில்லேஜில் இருக்காங்க. அங்கே தான் இவ்வளோ நேச்சர் அழகாக இருக்கும்.
சென்னையில் எவ்வளோதான் பில்டிங் இருந்தாலும் இந்த மாதிரி நேச்சராக இருக்கிறது தான் நல்லாயிருக்கும். நம்ம வந்து வெயிலில் வச்சு அதை வந்து ஸ்டீம், அதாவது ஊற வைக்கணும். ஊற வச்சாதான் வந்து அந்த டேஸ்ட்டு வந்து நம்மளுக்கு நல்லாவே கொடுக்கும். இப்பயே வந்து அதை பொறிச்சு சாப்பிட்றணும்னு என் தம்பிக்கு ஆசை. இருந்தாலும் அது வந்து நல்லா கொஞ்சம் ஊற விட்டால் தான் வந்து நல்லாயிருக்கும். அப்படியே வந்து இந்த சைடு பார்த்திங்கன்னா வாழை மரமும் இருக்குது. நம்ம வந்து இப்போ கொஞ்சம் நேரத்தில் போயிட்டு வாழை இலையும் பறிச்சுட்டு வந்து அழகாக சாப்பிட்லாம். அங்கே வந்து செம்பருத்தி செடி எல்லாமே இருக்குது. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எலுமிச்சை செடி தான். நான் வந்து இங்கே நிறைய செடிகள் இருக்குது. நான் வந்து அதுலேயும் வந்து ஒன்றுத்துலேயும் மருத்துவ குணம் இருக்குன்ட்டு வந்து எங்கள் பாட்டிக்கிட்ட தான் எங்களுக்கெல்லாம் தெரியுமே. அவங்க வந்து ஒரு செடியை பார்த்துட்டா போதும் அதில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே சொல்லிடுவாங்க. நான் அதெல்லாம் கேட்டு நான் உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். நீங்களும் அது இந்த செடியை எங்கேயாச்சும் பார்த்தீங்கன்னா அதில் இருக்க வந்து கட் ஆகிடுச்சு. இதில் வந்து நான் எதோட நிறுத்துனேன், எங்கள் பாட்டிக்கு வந்து நிறைய இந்த செடியில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்றதான் சொல்லுவாங்க. நானும் வந்து அதை கேட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன். நீங்களும் அந்த பெனிஃபிட் எங்கேயாச்சும் அந்த செடி பார்த்தீங்கன்னா அதில் இருக்க பெனிஃபிட் உங்களுக்கும் கிடைக்கும் அப்படின்ட்டு நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இங்கேருந்து அது வரைக்குமே செடி தான் இருக்குது. அதில் எல்லாத்துலேயுமே ஒரு பெனிஃபிட், அதாவது ஒரு மூலிகை செடி மாதிரி தான். நம்ம வந்து அது எங்கே பார்த்தாலும் நீங்கள் வந்து இதை இனிமேட்டு வந்து செடியை பார்த்து அப்படியே விட்டுறாதீங்க. பச்சையாக இருந்தாலும் அதில் வந்து எவ்வளோ மருத்துவ குணம் இருக்குன்ட்டு பழைய அதாவது பாட்டிங்களுக்கெல்லாம் தாத்தாங்களுக்கு அதான் தெரியும். நான் வந்து எங்கள் பாட்டிக்கிட்ட வந்து கேட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் அதை போய் பாருங்கள். நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சாதான் வந்து இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இந்த சைடு வந்து முட்டை வந்து வெந்துட்டுருக்கு. இப்போ வாங்க நம்ம வந்து வெங்காயம் அரிக்கலாம். இப்போ தான் வந்து நான் வெங்காயமே எடுக்க வந்துருக்கேன். நம்மளுக்கு வந்து கொஞ்சமாக வெங்காயம் இருந்தால் போதும். ஏன்னா நான் ஒரு ஆள் தான் வந்து இங்கே வெங்காயம் சாப்பிட போகிறேன். ஏன்னா நான் ஒரு ஆள் அரிஞ்சா நான் ஒரு ஆள் தான் சாப்பிடணும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் இங்கேனா இதெல்லாம் இல்லை, இது எல்லாத்தையும் நம்ம வந்து பெருக்கிட்டு இங்கே தான் வந்து உட்காந்து சாப்பிட போகிறோம். அப்படியே இந்த நேச்சுரலாக வந்து ரசிச்சுக்கிட்டே சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். இப்போ வாங்க வந்து பெருக்கிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த டாகியை வந்து துரத்தி விடணும். என்னதான் நம்ம வீட்டு டாகியாக இருந்தாலும் அது நாய் பக்கத்தில் வந்து சாப்பிடலாமா? இது வந்து நாங்கள் வளர்த்தது இல்லை, அது இன்னும் தெரியல, எங்கள் கூட வந்து சுற்றிக்கிட்டு இருக்கு. டைகர் போ. இந்த மாதிரிலாம் ஹோட்டல் மாஸ்டர் பண்ணார்னா என்ன பண்ணுறது? அந்த கையை பாருங்க அப்படியே. அதில் வந்து 65 போடுற கை, இது வந்து 65 சாப்பிட்ற கை. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு எங்கே இந்த சோறு கிடைக்கும்? டேஸ்ட் நல்லா இருக்கான்னு எத்தனை உள்ளே போதும் வந்து பார்த்துக்கோங்க. 10 உள்ளே போயிடுச்சு ஒன்றும். அப்புறம் நம்மளுக்கு எங்கே இந்த சோறு கிடைக்கும் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து 100 ரூபாய் எடுப்பாரு. ஹை போட்டு எடுத்துட்டு வருவாரு பாரு போ. இப்போ வந்து நம்ம வீட்டில் சாப்பாடு வந்து ரொம்பவே ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க சிக்கன் பிரியாணி ரெடி. அந்த வெங்காயம் வந்து ரெடி ஆயிடுச்சு. 65 எக்கு, அது வந்து வெங்காயத்தில் போடுறதுக்கு புதினா கருவேப்பிலை. அடுத்து இந்த சைடு மட்டன் குழம்பு, அந்த சைடு வந்து ஒயிட் ரைஸு. இப்போ வந்து எல்லாரும் சாப்பிட போகிறோம். நீங்களும் சாப்பிட்டு நல்லா இருக்கணும். அவ்வளோதான், இந்த வீடியோ வந்து முடியுது. ரசம் வந்து உள்ளே கொதிச்சுட்ருக்கு. நாங்கள் சாப்பிட்டு அடுத்து வந்து உங்களை பார்க்குறோம். நீங்களும் சாப்பிடுங்க போயிட்டு. பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.